26 வசனங்களை நாம் வாசிப்போமானால், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் என்றால் இதன் பொருள் என்ன? சமாதானம் இராது, பரிசுத்தம் இராது, அவலட்சணமான அருவருப்பான பாவங்கள் எங்கும் பெருகி கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதாகமத்திலே ஆதியாகம 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிப்போமானால், தேவன் அந்த நாட்களில் நோவாவை கொண்டு அழிக்க அவர் சுத்தம் கொண்ட நோக்கம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் வாசிக்கிறோம். ஆனபடியால் தேவன் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரவாகத்தை அனுப்பி அடித்தார். மனுஷகுமாரன் இயேசுவின் வருகைக்கு முன்பாக பூமியிலே பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாட்களிலே பலவிதமான நிலைகளில் சாசானவன் மனுக்குலம் அனைத்தையும் பாவம் செய்யது தூண்டி அவர்களை வஞ்சிக்கின்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம். பூமியின் சகல அருவருப்புகளுக்கெல்லாம் தாய் எனும் நாமம் அவள் நெற்றில் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகின்றது. ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியுள்ள அருவருப்புகளுக்கும் தாயினும் நாமும் அவர் நெற்றி எழுதியிருந்தது என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். அருவருப்பானவைகள் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்பாக வெளியரங்கமாக நடப்பிக்கப்படக்கூடிய நிலை, உலகமெங்கும் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடும் என்று வேதம் சொல்கிறது. 4வது அடையாளமாக உலகமெங்கும் பஞ்சங்கள் உருவாகும் என்று தேவன் அறிவித்திருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக உலகமெங்கும் கடுமையான பஞ்சங்கள் உண்டாகும் நாட்களிலே உலகத்தில் உள்ள 600 கோடி ஜனங்களில் 1/3 மக்களுக்குத்தான் நிறைவான ஆகாரம் புசித்து வருகின்றார்கள். 3/2 ஜனங்கள் கடுமையான பஞ்சங்களால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவியலாளர்கள், வரலாற்றாளர்கள் சொல்லுகிறார்கள்.